சுவையான ருசியான ஈரல் சுட சுட ஈரல் தொக்கு ரெடி. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் லிவர் தொக்கு, இந்த ஈரல் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் சிக்கனோட ஈரல் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக அல்லப்போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கடாய் முதல்ல காயட்டும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. ஆயில் கோல்ட் வின்னர் தான் இப்போ வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எண்ணெய் லைட்டாக காயணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சோண்டு கண்ணுக்கு தெரியாத அளவு கொஞ்சம் சீரகம், கடுகு சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், இப்போது பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்த பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். நல்லா இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன கடாய், ஒரு பச்சை மிளகா மிஸ் ஆயிடுச்சு. இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பாக்கெட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு
தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக வதங்கிடுச்சுங்க தக்காளி. இப்போது ஆல்ரெடி நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்னும் கூட சின்னதாக வெட்டலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த சைஸில் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால வச்சுருக்கேன். ஓகேங்களா, போட்டாச்சு. அதை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இப்போது நம்ம வாட்டர், சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சம் கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு மசாலா லைட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த ஈரலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான், பட் நான் அதுக்கு மேலே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுண்டி வரணும். அவ்வளோதான். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமா? உப்பு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போது இது நல்லா கொதி வந்து வேகணுங்க. நல்லா சுண்டி இந்த ஆல்ரெடி இந்த ஈரல் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டோட சப்பாத்தியோட எடுத்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இவ்வளோ ஈரலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஃபைனல் அவுட்புட் இப்போ காமிக்கிறேன்.
ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் அவுட்புட் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். சுவையான ருசியான ஈரல் சுட சுட ஈரல் தொக்கு ரெடி.